அந்த ரத்த நாளங்களில் அடைப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நாளடைவில் உங்களுக்கு வந்துருங்க. உணவு முறையிலேயே நம்மளால் உடல் எடையை குறைக்க முடியுங்க. உங்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு கூடுறதுக்கான வாய்ப்பும் அதில் இருக்குங்க. அதனால தான் ஆரோக்கியமான உணவு முறையிலேயே நீங்கள் உடல் எடையை குறைங்கன்னு சொல்லிட்டு நிறையா டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடல் குண்டாக இருக்குது, அதாவது வெயிட் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன், அது பண்ணு இது பண்ணுங்கிறாங்க. சில பேர் குறைய மாட்டேங்குது. ஆனால் சரியாக உணவு நம்ம சாப்பிட்ணும். சரியாக உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக குறையும், 100% மாற்றமே இல்லை. ஆனால் அந்த உணவு எப்படி சாப்பிட்ணுங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியே. அந்த உணவு இன்னென்ன உணவு சாப்பிட்டா போகும்னு சொல்கிறாங்க நம்ம மதுரையில் மகிழ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். வாங்க அவங்கள பற்றி நம்ம இன்டர்வியூக்கு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேஷ் அழகிரி. எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி. நாங்கள் மதுரையில் இருக்கோங்க. நம்மளோட கம்பெனிக்கு மதுரையில் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஷேர் ஆட்டோ இருக்குங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜீவா நகர் ஷேர் ஆட்டோ ஏறிட்டீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்கூல் அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்க அப்படின்னா நம்மளோட இடத்த ரீச் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஒபிசிட்டி, அதாவது உடம்பு வச்சுருக்காங்க, நிறையா குண்டாக இருக்காங்க. அவங்கெல்லாம் தேடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறது தாங்க. இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னடா பண்ணுறது, எங்கடா போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போகும்போது நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதமோ போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையாமல் போயிடும். அப்புறம் என்ன ஆகும், திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் இருப்பாங்க. இன்னொன்று, ஜிம்முக்கு போகும்போது நிறைய பேர் இந்த ப்ரோட்டீன் பவுடர், இந்த மாதிரி மிக்சஸ்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான உடல் அமைப்பு கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒருவேளை அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸு இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு கூடுறதுக்கான வாய்ப்பும் அதில் இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களால் ஆரோக்கியமான முறையிலேயே உடல் எடையை குறைக்க முடியுங்க. அது எப்படிரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு 3 பொருள் போதுங்க. அதை நீங்கள் ரெகுலர் டயட்டில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் உடல் எடையை குறைக்க முடியும். அது என்னடா அந்த 3 பொருள் அப்படின்னு பார்க்குறீங்களா? 1, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு. அதுக்கப்புறமா கொள்ளு கஞ்சி மிக்ஸு, சிறுதானியத்தில் சூப் மிக்ஸு. இந்த மாதிரி உணவு முறையிலேயே நம்மளால் உடல் எடையை குறைக்க முடியுங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாரோட உடம்பும் கூடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான உடல் உழைப்பு இல்லைங்க. அதனால தான் நிறைய பேருக்கு உடல் அதிகமான பருமனில் இருக்காங்க. இன்னொன்று, அவங்களோட வேலை பார்க்குற விதமும் அந்த மாதிரி தான் இருக்குது. உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்க, உடல் உழைப்பு இல்லாமல். இப்போ ஐடி செக்டாரில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் முன்னாடி உட்கார்றதா அவங்களோட வேலையாகவே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு கூட தான் செய்யும். இன்னொன்று, அவங்களோட உணவு பழக்க முறை. அவங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குதோ இல்லையோ, தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல சேர்ந்துருது. அதனாலேயே உடம்பும் கூடும். இந்த மாதிரி உடம்பு கூடாமல் இருக்கணும், உடல் எடையை கண்ட்ரோலாக வைக்கணும் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பு இருக்கணுங்க. உடல் உழைப்புனா ஒன்றும் இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தினமும் ஒரு 1/2 மணி நேரம் நடக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் மாடி வீடு இருக்குது அப்படின்னா ஒரு 10 தடவை ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினோம்னாலே போதும். அந்த எக்ஸசைஸ் நம்ம கூட 10 தடவை மாடிப்படி ஏறி இறங்கினாலே போதும், நம்ம உடலுக்கு தேவையான அந்த உடல் உழைப்பு கிடச்சிருங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இந்த மாதிரிலாம் பண்ணுறதே இல்லை. நான் எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனாலும் எனக்கு உடல் எடை கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே நம்மக்கிட்ட ஒரு 3 பொருள் இருக்குங்க. இப்போ வாக்கிங் மட்டும் இல்லைங்க, யோகா பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணாலே நம்ம உடலில் தேவையான ஆக்சிஜன் நல்லா கிடச்சி ரத்த ஓட்டம் சீராயிருங்க. இந்த ரத்த ஓட்டம் சீராச்சு அப்படின்னாலே நம்ம உடலில் தேவையில்லாத கொழுப்புகளும் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியுமே முடியலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சில பொருட்களை வாங்கி இது நமக்கு உடல் அந்த மாதிரி செஞ்சுமே உங்களால் உடல் எடை குறைக்க முடியலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கத்தை மாற்றியே ஆகணுங்க. அப்போ தான் நம்மளால் கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க முடியும்.
அந்த மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா என்ன தான் சாப்பிட்றது அப்படின்ற கேள்வி நிறையா பேருக்கு இருக்குங்க. என்ன தான் சாப்பிட்றதுன்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவான கருத்து இருக்கணுங்க. என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது ஜங்க் ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுங்க. அது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் உடலுக்கு ஆரோக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது ஃபுல்லாமே நம்ம உடலுக்கு கெடுதி தாங்க. கெடுதினா நம்ம உடலுக்கு கெட்ட கொழுப்பை அதை சேர்த்துரும். அதுதான் அந்த கெடுதின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம ஹார்ட்டுக்கு போகுது இல்லையா, அந்த ரத்த நாளங்களில் அடைப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நாளடைவில் உங்களுக்கு வந்துடுங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜங்க் ஃபுட்டை மெயினாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் அது ஃபுல்லாகவே எடுக்கக்கூடாதுன்றது கிடையாதுங்க. அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதே கடைகளில் வாங்கும்போது அவங்க என்ன விதமான எண்ணெய்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நமக்கு தெரியாது. இன்னொன்று, ஆரம்பத்திலிருந்தே குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை பழக்கணுங்க. இப்போ குழந்தைங்களை நம்ம வெளியே கூட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டே இருக்கோம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, பாரம்பரிய உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளோட டேஸ்ட்டை அவங்களுக்கு நமக்கு பழக்கினதே கிடையாது. அப்பன்றப்ப அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதும் தெரியறதில்லை. அதனால இந்த உணவுகளுக்கு அவங்க அடிமையாயிடுறாங்க. அப்போ ஆரம்பத்திலேருந்தே குழந்தைங்களையும் இந்த மாதிரி பாரம்பரிய உணவு முறைக்கு பழக்கணும் அப்படின்னா அவங்க பெரியவங்களாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்குமே உடல் எடை கூடுற பிரச்சனை, இந்த மாதிரி இதய சம்பந்தமான நோய்கள் வர பிரச்சனை, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க. சரி, இது எல்லாமே ஓகே தான், எனக்கு ஈஸியாக இதில் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்காக நம்மக்கிட்ட ஒரு 3 பொருள் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மிக்ஸ், கொள்ளு கஞ்சி மிக்ஸ், அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் சூப் மிக்ஸுங்க. இது 3மே ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ப்ரீ ப்ராசஸ் பண்ணியிருப்போங்க. ஜென்ரலாக கருப்பு கவுனி அரிசியை வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப நேரம். இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம உணவாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் இது வேகிறதுக்கே ஆகுங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இது சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலுமே அதை சாப்பிடாமல் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இந்த கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சு நிழல்லையே உலர்த்திட்டு அதுக்கப்புறமா நல்லா வறுத்து பவுடர் ஆக்கியிருப்போங்க. இந்த வறுத்தது இதில் வெறும் கருப்பு கவுனி அரிசி மட்டும் கிடையாதுங்க, சீரகம், மிளகு, சுக்கு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்துருப்போம். அப்படின்றப்ப இதோட சுவையும் அதிகமாக இருக்கும், செய்கிறதுக்கான நேரமும் உங்களுக்கு கம்மியாகுங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 ml தண்ணிக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாவை போட்டு கலந்துருங்க. கலந்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா சுவையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தயாராகிடுங்க. இப்போ இந்த கஞ்சி மிக்ஸ் ப்ளைனாக குடிக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சோம்னா இதோட மோரும் சின்ன வெங்காயமும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொள்ளு கஞ்சி மிக்ஸுங்க. இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கொள்ளு கஞ்சி மாதிரி இல்லாமல் கொள்ளு, பார்லி அரிசி, ஆளி விதை, பூசணிக்காய் விதை, வெள்ளரிக்காய் விதை, சீரகம், மிளகு, சுக்கு, ஏலக்காய், உப்பு எல்லாமே சேர்த்துருப்போங்க. அதனால இது டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கருப்பு கவுனி அரிசி எப்படி செய்கிறோமோ அதே கஞ்சி மிக்ஸ் மாதிரியே இதையும் செஞ்சுக்கலாங்க. ஒரு 300 ml தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கஞ்சி மிக்ஸை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான கொள்ளு கஞ்சி தயாராகிடுங்க. இதையும் நம்ம ஒரே மாதிரி குடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீர் காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவையாக இருக்குங்க. நீர் காய்கறிகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொரக்காய், அதுக்கப்புறம் பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கறிகளையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியத்தில் சூப் மிக்ஸுங்க. இப்போ காலையில் எல்லாமே நம்ம டீ காஃபி இந்த மாதிரி தான் குடிப்போம். அதுக்கு பதிலாக இந்த சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த சூப் போடுறதெல்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காதுங்க. தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான சூப் ரெடி ஆகிடுங்க. இது
பிளெயினான சூப் மிக்ஸ் மட்டும்தாங்க. இதோட நீங்கள் என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், காளான் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அது எப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 5 ml எண்ணெயை விட்டுட்டு எந்த காய்கறி தேவையோ அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த சூப் மிக்ஸையும் ஒரு ஸ்பூன் போட்டு அதோட நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான சூப் ரெடி ஆகிடுங்க. இது எல்லாமே தினமுமே சாப்பிடணுமா, ஒரே நாளில் எல்லாமே சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. வாரத்தில் 3 நாள் ஆல்டர்னேட்டாக அதை எடுத்துக்கிட்டே வரலாம். நீங்கள் 3ஐயுமே ஒரே சமயத்தில் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாதுங்க. தினமும் ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கே உங்கள் உடம்புல ஏற்படுற வித்தியாசம் தெரியுங்க. உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக பயங்கர எனர்ஜியாக இருக்கும், டயர்ட் ஆகிறதே இருக்காதுங்க. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை சூப்பராக குறையுங்க. நீங்கள் நினைக்கலாம் உடல் எடை குறையுதுன்னா ஒரு மாதத்தில் என்னடா 4 கிலோ குறைஞ்சிருமா, 5 கிலோ குறைஞ்சிருமா அப்படின்லாம் யோசிக்கலாம். கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் குறையாதுங்க. 3 மாதத்தில் 1 கிலோ இல்லை 2 கிலோ ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு உடல் எடை குறையுங்க. இந்த மாதிரி குறையும் போது உங்களுக்கு இதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டு எதுவுமே இருக்காதுங்க. அதனால தான் ஆரோக்கியமான உணவு முறையிலேயே நீங்கள் உடல் எடையை குறைங்கன்னு சொல்லிட்டு நிறையா டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் வீட்டில் செய்யுங்க. அப்படி செய்ய முடியலை அப்படின்னா கீழே எங்களோட நம்பர் இருக்குங்க, காண்டாக்ட் பண்ணி ஆர்டரும் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த லோகம் லைஃப்ஸ் சேனல் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம எப்படியெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து தொழில் செய்கிறவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதான் அவங்களோட எண்ணமேங்க. அதுக்காக இவங்களே எஃபோர்ட் போட்டு அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து வீடியோ எடுத்து நமக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்களும் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.